ஒரு நாட்டோட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உரிமை கேட்கக்கூடிய மாணவர்களை பத்தி நீங்க எல்லாம் ஒரு கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அப்பேற்பட்ட அந்த கரப்பாம்பூச்சின்ற வார்த்தையவே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி இந்திய அரசாங்கத்தையே இன்னைக்கு பணிய வச்சிருக்கு. உண்மையாவே இது ஒரு மிகப்பெரிய சாதனை, சாதாரணமான சாதனை கிடையாதுங்க. உண்மையாவே இது ஒரு வரலாற்று சாதனை. பிரதமர் மோடி அவர்களே 2வது நாளா நேற்று நைட் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாரு. இன்னைக்கு மதியானம் கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகிறாரு. இந்த மாதிரி கடைசி 24 மணி நேரத்தில் இந்திய அரசியல்ல எக்கச்சக்கமான மாற்றம் நடந்திருக்கு. சாதாரண மாற்றம் கிடையாதுங்க, மிகப்பெரிய பூகம்பமே அடிச்சிருக்கு. வெறும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலே எப்படி இந்திய அரசாங்கத்தையே சிஜேபியினர் பண்ணி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இது முடிவு கிடையாது, போராட்டத்தை கைவிடுறதா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் 4வது கட்ட பேச்சுவார்த்தை 4 வாரத்துக்கு அப்புறம் தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் எப்படி இந்திய அரசாங்கத்தையே பணிய வச்சுது, எல்லாத்தையும் ஆட்டி படைச்சு இந்திய ஸ்டேட்டவே கதற வச்சுது. கடைசி 24 மணி நேரத்தில் என்னென்னலாம் நடந்தது, ஒரு வழியா போராட்டம் முடிவு வந்துருச்சு. ஆனாலும் இன்னும் அந்த நெகோசியேஷன் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. காம்பன்சேஷன் ரிலேட்டட் அந்த 1 கோடி ரூபாய் இழப்பீடு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது ரிலேட்டடா இன்னும் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு தான் இருக்கு. போராட்டம் முடிவு அடைஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் வெற்றி கிடைச்சிருச்சு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகிட்டாங்க, எல்லாமே ஓகே. ஆனாலும் இன்னும் முழுமையான முடிவுக்கு வரல. ஓகே, என்னென்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்த பத்தி டீட்டெயிலாக வீடியோவில் பார்ப்போம். நீங்க என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 2080 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மை தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐம் வெற்றி உங்களை வாய்ஸ் ஆஃப் சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. நேற்று நைட்டு ஒரு 10 மணி அளவில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் ஒரு செல்ஃபி வீடியோ போடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஹமாரா தோஸ்த் அது இதெல்லாம் ஹிந்தியில் பேசியிருந்தாரு. என்ன ரிலேட்டடாக பேசியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீட் விவகாரத்தில் பேப்பர் லீக்கு யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்து மேலேயும் மறுபடியும் கடுமையான ஆக்ஷன்லாம் எடுப்போம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒன்று பேசியிருந்தாரு. அதே தான் பேசியிருந்தாரு. இதில் ஹைலைட்டான விஷயம்னா, அவர் முந்தானேத்து ஒரு வீடியோ பேசியிருந்தார்ல, அந்த வீடியோ ரெக்கார்டுங்க 310 மில்லியன் வியூஸு ஒரே நாளில். யாருக்குமே நடந்ததே கிடையாது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்ட செல்ஃபி வீடியோ இன்ஸ்டாகிராமில் மிகப்பெரிய ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது ரிலேட்டடாகவும் இன்னைக்கு பேசினாரு. இனிமேல் நம்ம இளைஞர்கள்ட்ட அதிகமாக போய் சேரணும் அப்படின்னா எல்லாரும் ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்திய பிரதமர் மோடி அவர்களே சொல்றாங்க. விஜய் அவர்கள் ரீல்ஸ் மூலமா அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் இது ரீல்ஸ் அரசியல், ரீல்ஸ் போட்டு வந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விமர்சனம் பண்றாங்க. ஆனால் இன்னைக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்களே ரீல்ஸ் போடுங்க, நம்மளுடைய அரசாங்க திட்டத்தை இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா எல்லாருமே ரீல்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி அவரே சொல்றாரு. நேற்று போட்ட வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் 27 கோடி 10 லட்சம் வியூஸ் போயிடுச்சு, 1.5 கோடி லைக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவருக்கு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கு தான். வேற லெவலில் பாருங்க. ஃபாலோவர்ஸ் வேற பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஒரே நாளில். ரெக்கார்டு மேலே ரெக்கார்டாக அடித்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காப்புல. பட் இருந்தாலும் இவ்வளோ வியூஸ் அதுக்கு வருது அப்படின்னா என்ன காரணம்னா, அவ்வளோ பேரண்ட்ஸோடைய மாணவர்களுடைய மன வலிமை. எப்படா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தப்போ தான் ஒரு வெளியிட்ட அந்த வீடியோன்றது மக்கள் மத்தியில் அவ்வளோ பாப்புலராக பரவுச்சு. பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்த அந்த வீடியோவில் மேலும் வேற என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இந்த பேப்பர் லீக் விவகாரமாக நாங்கள் 47 பேர் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த தேர்வு கண்காணிப்பு குழு இருப்பாங்கல்ல, ஸோ அதில் 47 அதிகாரிகளை நாங்கள் நீக்கம் பண்ணியிருக்கோம். யார் யார் இதில் குற்றம் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஸ்பாட் பண்ணி நாங்கள் தண்டனை கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு மேலே யாராவது இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபா வரைக்கும் அபராதம் விதிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சட்டம் போட்டிருக்காரு. இதெல்லாம் நீ நேத்தே சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் இன்னைக்கும் ரிப்பீட் பண்ணியிருந்தாரு. பட் எல்லாரும் கேட்கக்கூடியது கமெண்ட் செக்ஷன்ல அதிகமாக என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும், கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும், அதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான தீர்வு தரும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல அவ்வளோ பேர். அதாவது மோடி அவர்கள் ட்ரை பண்றாரு, மக்களையும் இருக்கக்கூடிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி இப்படி எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒப்பீனியன் என்னன்னா, அதாவது இந்த பேப்பர் லீக்ல சம்மந்தப்பட்ட இந்த குற்றவாளிகள் எல்லாமே யாரோ ஒருத்தவங்க அவங்களோட சொந்த லாபத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் என்ன பண்ணுவார், இவராக போய் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணார், இவர் அதுக்கு காரணம் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து வர ஒப்பீனியன். பட் மக்களுடைய சைடில் இருக்கக்கூடிய ஒப்பீனியன் என்னன்னா, இவ்வளோ குற்றங்கள் நடந்ததில்ல, அதுக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கணும்?
பொறுப்பேற்றுக்கிறது யாரோட வேலை? கல்வியில் தானே இந்த மாதிரி நடக்குது, கல்வித்துறையில் தானே இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அப்போ அந்த துறை சார்ந்த ஒரு முக்கியமான அதிகாரி யார்? தர்மேந்திர பிரதான் அவர்கள். இது முதல் டைம் ரெண்டாவது டைம் கிடையாது, நிறைய டைம் நடந்திருக்கு. அதனாலேயே இதுக்கு யாராவது பொறுப்பேற்றே ஆகணும் அப்படின்ற மாதிரி மக்களோட கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் பொறுப்பு ஏற்றுக்கணும்ல அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் டார்கெட் பண்ண ஒரே ஆள் கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள். ஸோ எல்லாரும் அவரை தான் ப்ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மே 15 தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் விட்ட அந்த ஒரு வார்த்தை மாணவர்களை பார்த்து, இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறவங்கலாம் காக்ரோச் மாதிரி சமுதாயத்துக்கு தேவையில்லாத, எப்படி குப்பையில் கரப்பாம்பூச்சிலாம் தேங்கி இருக்கும் அந்த மாதிரி தேவையில்லாத இந்த அழுக்கெல்லாம் சுரண்டி தின்னுட்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள், அதாவது ஒட்டுண்ணிகள் தான் இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் செய்யக்கூடிய மக்கள் மாணவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். அதுக்கு அடுத்த நாள் மே 16 அபிஜித் தீப்கே அவர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, எங்களே நீங்கள் போராட்டம் கேட்கக்கூடிய எங்களே நீங்கள் கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறீங்களா? இந்த சமுதாயம் தான் இப்போ குப்பையாக இருக்குது, அந்த குப்பையில் முளைச்சிருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சியாக தான் நாங்கள் எல்லாமே இந்த சமுதாயத்தை நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். அது பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பித்த அடுத்த கொஞ்சம் மணி நேரத்துலேயே 40,000க்கு மேலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் பிஜேபி ஃபாலோவர்ஸை விட தாண்டி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. அப்போயே ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. நம்ம அப்போயே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஐ பட்டனில் கூட தரேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க அப்போலேருந்தே 3 முக்கியமான கோரிக்கைகள் வலியுறுத்திட்டு இருந்தாங்க. என்னன்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும். ரெண்டாவது, இதில் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாணவர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு முறையான இழப்பீடு, ஒரு குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபா தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மூணாவது, இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ எங்கள் மேலெல்லாம் எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையெல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் சோனம் வாங்சுக் அவர்கள்லாம் உண்ணாவிரத போராட்டம், இந்த மாதிரி இந்த போராட்டமே பூகம்பமாக வெடிச்சிருச்சு. கவர்மெண்ட் நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த போராட்டம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கப்போ அவங்களால முழுமையாக கட்டுப்படுத்தி இருந்திருக்க முடியும். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மாணவர்களை சமாளிக்க முடியாமல் வன்முறையில் ஈடுபட்டு தடியடி நடத்துறது, கண்ணீர் புகை கொண்டு வீசுறது, அது தாக்குதல் நடத்துறதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணி இந்த போராட்டத்தை இன்னும் அவங்களாவே பெருசு பண்ணி விட்டாங்க. இன்டர்நெட்டை பிளாக் பண்ணுறது, ரயில்வே மெட்ரோ ஸ்டேஷனை பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணதுனால மாணவர்களுக்கு இன்னும் ஆதரவு அதிகம் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தேச விரோதிகள்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட எதிரி நாடுகளான பாகிஸ்தான் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட், அங்கே இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம நாட்டு அமைச்சர்கள் பேசுகிற மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் எல்லாமே வேணும்னே நம்ம இந்திய நெட்வொர்க்கில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இன்னும் கலவரத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 15 இன்னும் ரொம்ப நாளாக கிடையாது, இன்னொரு 20 நாள் தான் இருக்குது, சுதந்திர தினம் வேறு வரப்போகுது. இந்த பிரச்சனை இப்படியே விட்டோம் அப்படின்னா எப்படி இலங்கையில் நடந்தது, எப்படி பங்களாதேஷில் நடந்தது, எப்படி நேபாளில் நடந்தது, ப்ரொட்டஸ்ட், இளைஞர்களுடைய ப்ரொட்டஸ்ட் ஒரு நாட்டவே சூறையாடிச்சு, பார்லிமெண்ட்லாம் தகர்த்து எறியப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஆயிரம் இந்தியாவோட நிலைமைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இப்போ தான் கண்ணை திறந்துருக்காங்க. ஸோ நெகோசியேஷனுக்கு ஒத்துழைச்சி தான் நேற்று என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேற்றே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, நாங்கள் இழப்பீடு தரோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் 1 கோடி ரூபா அப்படின்றது தான் இன்னமும் கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டுருக்கு, அது நெகோசியேஷனில் போயிட்டுருக்கு. ரெண்டாவது விஷயம், அந்த மாணவர்கள் ஈடுபட்டாங்களா போராட்டத்தில், அவங்க மேலே எந்த ஒரு தக்க தண்டனையுமே எடுக்க மாட்டாங்க, சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களவே வாக்குறுதியெலாம் கொடுத்துட்டாங்க. பட் மூணாவது, தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவரும் இன்றைக்கி காலையில் என்னாச்சு அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து ரிசைன் லெட்டரை வழங்கிட்டார். அதுக்கு அவர் முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னோட தன்மான பிரச்சனை கிடையாது, மாணவர்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயம், நிறைய தேச விரோதிகள் இந்த ப்ரொட்டஸ்ட்டை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இன்னும் கலவரத்தை தூண்டுறக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ நம்ம நாட்டு மக்கள், நம்ம நாட்டு மாணவர்கள் எல்லாருமே நலனமோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், அதனால் எனக்கு இது ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் பதவி விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு மோடி அவர்களை சந்தித்து கடிதம் வழங்கிட்டார். இந்த நியூஸ் வெளியில் வந்தோடனே அபிஜித் தீப்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கட்சி தலைவரான இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே முட்டி போட்டு எல்லாத்துக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பட் மறுபடியும் ஒரு 3 கோரிக்கையை வைக்கிறாரு. எல்லாரும் என்ன நினச்சோம், சரி கேட்ட 3மே நடந்துருச்சு, ஓகே அவ்வளோதான் ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சிரும்னு பார்த்தோம் அப்படின்னா, மறுபடியும் 3 கோரிக்கை வச்சார். உண்மையாக எனக்குலாம் சொன்னேன் சரியான டென்ஷன் ஆச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு மேலே இன்னொன்றுலாம் சொன்னார், நான் சொல்கிறேன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் நியாயம்தான், நான் தப்பாக சொல்லலை, பட் ஒரு இவங்க கேட்டது என்ன பண்ணிடுச்சு, 3மே கவர்மெண்ட் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் மறுபடியும் எனக்கு இது வேணும், அது வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லும்போது தான் எனக்கும் கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆச்சு. என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆல்ரெடி கேட்டதான் இழப்பீடு தரேன்னு சொன்னதுக்காக
இருந்தாலும் சரி, அப்புறம் மாணவர்கள் மேலே எங்கள் மேலெலாம் வந்து வன்முறை தாக்குதல்லாம் நடத்துனாங்க இல்லையா போலீஸ்காரங்க, ஆர்மிக்காரங்கெல்லாம், அவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எங்கள் மேலே எல்லாம் வந்து நீங்கள் கேஸ் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்களுக்கு கையெழுத்திட்டு ஒரு கடிதம் வந்து ஒப்படைக்கணும், சமர்ப்பிக்கணும், அப்போனா மட்டும்தான் நாங்கள் கைவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாகவே எனக்கு எப்படி இருந்ததுன்னா பட்டு ஓகே தான். ஏன்னா இது வந்து ஒரு அஷூரன்ஸ். நாளைக்கு இந்தியா கவர்மெண்ட் சொன்ன மாதிரி, கவர்மெண்ட்டை விடுங்க, அரசியல்வாதிகள் எப்படி என்ன மாறுவாங்கன்றது என்னன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எல்லாமே வந்து மாணவர்கள். நிறைய பேர் வைலன்ஸில் ஈடுபட்டிருந்தாலுமே நிறைய பேர் உண்மையாகவே சைலண்ட்டாக ஆதரவாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது அமைதியான முறையில் போராட்டத்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அவங்க எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பிஜேபி லீடர் அபிஜித் தீப்கே அவர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அது வந்து உண்மையாக பாராட்டத்தக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் எனக்கு லைட்டாக டென்ஷனாக என்னென்னா, அதை நீங்கள் கேட்டது கொடுத்துட்டாங்களே, அப்புறம் ஏன் மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்க, ஏன் போராட்டத்தை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் இருந்தாலும் அவங்க கேட்ட ரெக்வஸ்ட் வந்து ஒர்த்தானது தான். ஸோ இதுக்கு நடுவில் தான் டெல்லியில் கான்ஸ்டியூஷன் ஹாலில், அதாவது பப்ளிக்காக இருக்கக்கூடிய இடத்துல ஜேபி நட்டா மத்திய உள்துறை அமைச்சரான அவரும், அப்புறம் ஜிதேந்திர சிங் அவங்களும், அப்புறம் பிஜேபி கட்சி நிர்வாகிகள் அபிஜித் சர்மா, சர்ப்திங், அந்த மாதிரி இன்னும் 2 பேர்லாம் வந்து சேர்ந்து பேசினாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க கேட்ட நெகோசியேஷனுக்கு எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த இழப்பீடு சம்பந்தமாக மட்டும் இன்னும் கொஞ்சம் ஏதோ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு நாங்கள் கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரொட்டஸ்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதோட ஃபைனலாக அபிஜித் தீப்கே அவர்களும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லாருமே கலைஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேலும் 4வது கட்ட பேச்சுவார்த்தை ஒன்று இருக்குது, அது 4வது வாரத்துக்கு அப்புறம் நடக்கும். அந்த டைமுக்குள்ளார என்ன பண்ண போனால் கவர்மெண்ட் வந்து இந்த 3-4 நாள் உங்களுக்குள்ளே டைம் தரும். அதுக்குள்ளார நீங்கள் வந்து இந்த கேஸில் வந்து யாரெல்லாம், அதாவது இந்த பேப்பர் லீக் விவகாரத்தில் யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்ட காப்பி எங்களுக்கு நீங்கள் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் நெகோசியேஷன்ஸ் எல்லாமே பிஜேபி சைடில் இருந்தும் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க கேட்டதெல்லாம் பண்ணி தராங்களா, இழப்பீடெல்லாம் ப்ராப்பராக தராங்களா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஆரம்பித்த ட்ராமா இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூச்சுடாமல் உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் ஆர்மி. அது மட்டும் இல்லாமல் நேற்று சென்னையில் வந்து இந்த பிஜேபி ப்ரொட்டஸ்ட்லாம் போயிட்டு இருந்தது. அதில் வந்து ஒரு காமெடி நடக்கும் விதமாக ஜூலி அவர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்களை திரட்டிட்டு வந்து ஜென்ஃபிட் டி ஷர்ட் போட்டுட்டு வந்து எல்லாம் டிஎம்கே ஜென்ஃபிட் டி ஷர்ட்டை போட்டு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி அதில் கலந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் அவங்களே இந்த மாதிரி இதெல்லாம் கட்சி இது கிடையாது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ரொம்ப அசிங்கமாக போச்சுன்ற மாதிரி அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. தேவையில்லாதது இதெல்லாம். எங்கே போய் என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணுமோ அதை அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களாவே வாண்டடாக தலையில் தானே சேரவாரி அள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மின்சாரத்துறை அமைச்சரான சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது தீர்வு கிடையாது. மத்தியத்துறை அமைச்சர் இருக்கார்ல, இவர் மத்தியத்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினது மட்டும் இந்த நீட் விவகாரத்தில் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா நீட்டே வேணான்றது தான், இது வந்து தீர்வு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ டிஎம்கே அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க, டிவிக்கே அதே தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இந்த நீட் விவகாரத்தில் இருக்குது. ஏன் உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தப்போ நீங்கள் ஏன் வந்து எதுக்காக எதுவுமே ஸ்ட்ராங்கான குரல் கொடுக்காம இப்போ எங்கள் கட்சியில் வந்தோடனே நீங்கள் எதிர்த்து குரல் கொடுங்க அப்படின்ற மாதிரி 2 கட்சிக்குள்ளேயும் எக்கச்சக்கமான முரண்பாடுகள் போயிட்டு இருந்தாலுமே ஓகே, மாணவர்களுக்கு நல்லது நடந்தால் ஓகே தான். வாய்ஸ் ஆர்மி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சாமானியனாக இருக்கக்கூடிய மக்களுடைய குரலை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்பயுமே ஒரு துச்சமாக கூட மதிக்கிறது இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் பிஜேபி அவர்கள் நடத்தினா, இந்த பிஜேபி மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் சேர்ந்து நடத்தினா இந்த மாணவர் ப்ரொட்டஸ்ட்ன்றது இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய பவரை ஒடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கவங்களா இருந்தாலுமே மக்கள் ஜனநாயக மக்கள் சக்திக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, மண்டிட்டு தான் ஆகணும் அப்படின்றத இந்த ப்ரொட்டஸ்ட் மூலமா நம்ம பார்த்துருக்கோம். ஒரே ஒரு வீடியோவில் 2 வீடியோ, பிரதமர் அவர்களுடைய வீடியோ, மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணது, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, எக்கச்சக்கமான விஷயம் இந்த 24 மணி நேரத்தில் நடந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுமா? அவர் சொல்லியிருக்காரு 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மட்டும் கரெக்டாக நடக்கலை, எதுவுமே பண்ணல அப்படின்னா எங்களுடைய கட்பாம்பூச்சியினர் மறுபடியும் வீதிக்கு வந்து கூடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த ப்ரொட்டஸ்ட் 4 வாரம் கழிச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்லாம் வருது. ஸோ அது இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருந்தார் அபிஜித் தீப்கே, என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது வந்து விக்கெட்டு எது தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினது ஃபஸ்ட்டு விக்கெட்டு, இந்த விக்கெட்டு 10வது, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னும் நிறையா விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். உண்மையாகவே அவரே சொல்லியிருந்தார். ஸோ என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோதானா? தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினதோட இந்த ப்ரொட்டஸ்ட்டு, அதாவது இந்த நீட் விவகாரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் நிறைய அமைச்சர்கள் பதவி விலகணும்,
இல்லை நீட்டாகவே ஒழிக்கணும்பா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு என்ன டாப்பிக்கில் நான் வீடியோ பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்னென்ன வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் வெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங் கூட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம கேங்கில் 2080 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங் கூட ஜாயின் பண்ணி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.